கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகத்தின் பார்வைக்கு வரவேற்கிறேன். நாம் படித்து கொண்டிருக்கிற பாடங்கள் நம் வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இதை செய், இது நல்லது. தேவன் சொல்லும் ஆலோசனைகளை நாம் எளிமையாக பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் கவனிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல். இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். ரொம்ப தெளிவாக இருக்கு. ஜனங்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை சூழ மக்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு வீடு, அதுக்கு வெளியிலே ஆண்டவரின் தாயாரும் சகோதரரும் இவரிடம் பேச வேண்டும் என்று வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சூழ்நிலை. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 31. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். வெளியில் தாயாரும் சகோதரரும் வந்துட்டாங்க. இப்போது இன்னொரு தகவல் நமக்கு தெரிகிறது. ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 19. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. 20. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார், ஜனங்கள் முழுவதும் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புதுசாக நேராக வர முடியாது, அந்த அளவுக்கு ஜனம் இருக்காங்க. ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் தாயாரும் சகோதரரும் வெளியில் நிற்கிறாங்க, பேசணும்னு நினைக்கிறாங்க. உள்ளே அவங்களால வர முடியாது. உடனே ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நாங்கள் அவர்கிட்ட பேசணும், தகவல் கொடுங்க. அதே மாதிரி வந்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் தாயாரும் சகோதரரும் நிற்கிறாங்க, உங்களை பார்த்து பேசணும்னு வெயிட் பண்ணுறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? ஆண்டவர் அங்கே போதித்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த வீட்டாரும் இருக்கலாம், குடும்பம் இல்லையா? அடுத்தது சுற்றி வந்தவங்க, பக்கத்தில் அக்கத்தில் வந்தவங்க எல்லாமே அங்கே இருக்கலாம். ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னா மூச்சு முட்டுற அளவுக்கு அவ்வளோ ஜனங்க உள்ளே வந்துடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் இயேசுவின் தாயாரும் சகோதரரும் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய வேகம் இருந்ததாக நமக்கு தெரியுது. அப்பொழுது தகவலும் வருகிறது. இதில் ஒரு குறுக்கீடை நாம் கவனிக்கிறோம். அவர் பேசிகிட்டு இருக்காரு, மீட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல் அவரை பேச்சை நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தோணுது. உண்மைதான், நம்ம அப்படி தான் நினைக்க முடியும். இப்பொழுது வந்தவர்கள் இயேசுவின் குடும்பம் அப்படின்றதையும் உள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பம் என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது அல்லது போதிக்கிறது. அதாவது ஆண்டவர் பேசிகிட்டு இருந்தார், தாயாரும் சகோதரர் வந்தாங்க, பேசத்துக்கு வந்தாங்க, கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த பகுதி இருக்க முடியும்? அதை விட உயர்ந்த ஒரு நோக்கம் நமக்கு போதிக்கப்படுகிறது. நாம் கற்றுக்கொள்ளலாம். 2 குடும்பங்கள், ஒன்று சரீர குடும்பம், இன்னொன்று ஆவிக்குரிய குடும்பம். இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்குறோம். இயேசுவின் தாயார், அடுத்தது யோசேப்பு என்பவர் தந்தை, பூமிக்குரிய சரீர தந்தை, நமக்கு தெரியும். இப்போ சகோதர சகோதரிகளை பற்றி நமக்கு ஏதாவது தகவல் இருக்கிறதா? கத்தோலிக்கர் இதை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மரியாளுக்கு ஆண்டவருக்கு பிறகு யோசேப்போடே அவர்கள் மனமுடித்தவர்களாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிள்ளைகள் தான் சகோதர சகோதரிகள் என்று ரொம்ப தெளிவாக இங்கே கூறப்படுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இந்த வரிசையை நாம் வேறு என்னன்னு சொல்கிறது? இங்கே மட்டும் என்னன்றாங்க கத்தோலிக்கர்கள், இவங்க பெரியம்மா பசங்க, இவங்க சித்தி பசங்க அப்படின்றாங்க. இயேசுக்கு தாயாக மரியாள் மட்டும்தான். அந்த மரியாள் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. உண்மை அப்படி படித்து பார்த்தா சாதாரணமாகவே நமக்கு புரியுது. ரொம்ப தெளிவாக தச்சனுடைய குமாரன் யோசேப்பை பற்றி, தகப்பனை பற்றி சொல்கிறாங்க. இவருடைய தாய் மரியாள் அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க சகோதரர்கள் தான் தெரியுமே, 4 பேர் பேரையும் சொல்கிறாங்க. இதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்.
தவறான அபிப்பிராயம், கருத்து உங்களுக்கு இருக்குமானால் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். சகோதரிகள், அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள், தாய், தகப்பன், 4 ஆண்மக்கள், இப்போ இவங்களே 6 பேர் ஆயிட்டாங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், இப்போ 2-3 சகோதரிகள் கண்டிப்பாக அவருக்கு இருந்திருக்கணும். ஒரு பெரிய குடும்பம். அன்னைக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை, இன்றைக்கி தான் நம்ம அதை பெரிய குடும்பம்னு சொல்கிறோம். அந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரர்கள், இவருடைய சகோதரர்கள் எத்தனை பேர்னு தெரியல, தாயாரும் கூட வந்திருக்காங்க, பேசணுன்றாங்க. அது ஏதோ அவசரமாக அவர்கள் காத்திருக்க முடியாதுன்ற மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. கொஞ்சம் முன்னால் நம்ம பார்த்தோம் போன செய்திகளில், ஆண்டவர் இயேசுவை அந்த வீட்டார் சகோதரர்கள் குறிப்பாக அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு போக வந்தார்களாம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவரை வீட்டுக்கு கூட்டின்னு போனோம் அப்படின்ற மாதிரியே வந்ததாக தான் நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கூட்டத்தார் எல்லாவரையும் தாண்டி நாங்கள் குடும்பம் வந்திருக்கிறோம், தாய் வந்திருக்கோம், அவரோட ஓன் பிரதர்ஸ் வந்திருக்கோம், அதனால் அவரை வெளியே வர சொல்லுங்கள். குடும்பம் ஒரு முக்கியத்துவத்தை அங்கே காண்பிக்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது, அந்த சகோதரர்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த நாளில் அவர் ஊழியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் மேலே தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை, பாசத்தை இழந்த மாதிரி நமக்கு தெரியுது. யோவான் 7ஆம் அதிகாரம் 3 முதல். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்குமை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசுவை சகோதரராக அவங்களால பார்க்க முடியுது, ஆனால் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. பார்த்துங்களேன், சொந்த வீட்டுக்குள்ளவே ஒருவர் மிக உயர்ந்த நிலை அடையும் போது, அல்லது ஆவிக்குரியவராக அதிகபட்சமாக நடக்கும்போது, அந்த குடும்பத்தார் அவரை நூதனமாக பார்ப்பதோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ சகஜம்தான். இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவ சமூகத்துக்கு நடுவில் இப்படி நீங்கள் பார்க்கலாம். தாய் மரியாளை பற்றி கூட நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனித்தோம்னா, தன் மகனாக தெரியும், அவரை போதகராகவும் தெரியும், அவர் தேவனுடைய குமாரன் என்றும் தெரியும், ஆனால் அவர் ஊழியம் செய்வதை பற்றி அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. அதை பற்றி புரிதல் அவனுக்கு குறைவாக தான் இருக்கும். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அதாவது ஆண்டவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஊழிய விஷயங்களில் அதான ஆரம்ப கட்டம். அந்த இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. ஒருவேளை தாய்க்கு என்ன மாதிரியான யோசனை இருந்திருக்கும், ஏன் தேடி தேடி வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த மகன் 30 வயசு வரைக்கும் நம்மளோட இருந்தார், இப்போது பொதுமக்களுக்கான ஒரு பொதுவுடைமை மாதிரி ஆயிட்டார். அவர் பொதுவெளியிலே தன்னை ஒப்பு கொடுத்து திரளான ஜனங்கள் மத்தியில் அவர் போகிறாரே, அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஏற்ற வேளையிலே ஆகாரம் இருக்குமா, தங்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குமா, இப்படி அந்த விசேஷமானவர் என்று மரியாளுக்கு தெரியும், ஒரு தாயாக கண்டிப்பாக தெரியும். அவங்க பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு தாயினுடைய ஒரு அடிப்படை கவலையாகவே கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அவர் மீது விசுவாசம் வைக்கவில்லை, அவரை கொஞ்சம் வெறுப்போடே அல்லது ஒரு பொறாமையோடே பார்த்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்க முடியும். பல நேரங்களில் இந்த உலகமானது ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலையை, வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும். அரசியல் புரியும், அறிவியல் புரியும், புவியியல் தெரியும், ஆனால் ஒருவர் ஊழியத்திலே இப்படி இருக்கிறார், ஊழியம் இப்படி இருக்கிறது அப்படின்றத நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியாது. தவறாக வேண்டுமானால் புரிஞ்சுக்குவாங்க. இது ஊழியத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஒத்துக்கொள்வீர்கள். அப்போ நம்ம கவனித்தோம், அவங்க பேசுவதற்காக நின்றார்களாம். இவர் பேசுவதை இடைமறித்து ஒரு ஆளை அனுப்பி நிறுத்திட்டு வர சொல்லுப்பான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சில நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோமே, குடும்பத்தார் வரும்பொழுது அவங்க கொஞ்சம் ஓங்கி தான் சொல்லுவாங்க, ஃபேமிலி வந்திருக்கோம், வர சொல்லுங்கள், ஃபேமிலி முக்கியமாக இல்லையா,
ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூப்பிடுறோம், வர சொல்லுங்க அப்படின்வாங்க இல்லையா? அப்படி ஒரு தோரணையை நம்ம அங்கே பார்க்கலாம். உங்களுக்கு கூட அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், குடும்பம் அவரை அழைக்கிறது. இப்போ ஊழியமா, அதை நிறைவேற்றுவதா, அது மேன்மையானதா அல்லது குடும்பமா? இங்கே நம்ம தவறாகவும் புரிஞ்சிக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன பதிலை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரியே தான் வரும். பாருங்களேன், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 48. தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இதை நேர எதிரடியாக குடும்பத்துக்கு விரோதமாக பேசப்பட்டதாக எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி நாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு குடும்பத்துக்கு எதிராக அதை உதாசனம் பண்ணி பேசுபவரும் அல்ல, நடப்பவரும் அல்ல. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-8 வசனம் படிச்சிங்கன்னா, தாய் தகப்பனு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத ஒரு யூதன், அவன் வருஷத்துக்கு ஒரு முறை பெனால்ட்டி கட்டுற மாதிரி, அவன் தாய் தகப்பனுக்கு வருஷம் ஃபுல்லாக நான் எதையுமே செய்யலை, அதுக்கு பரிகாரமாக தேவாலயத்தில் இந்தாங்க இந்த ஒரு குர்பானி அப்படின்னு ஒரு காணிக்கையை நான் கொடுத்துட்றேன். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு வழக்கமாக அவங்களே ஒரு ப்ராக்டிஸை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்களாம். ஒரு காணிக்கையை ஒரு பெனால்ட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர்கள் செலுத்திடுவாங்க. அப்படியானால் அங்கே அதை கண்டிக்கிறார் ஆண்டவர். அப்படி மாயக்காரரே, இப்படி செய்யலாமா? நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் நீங்கள் கனம் பண்ணுமா இல்லையா? பாரம்பரியமாக எதையோ ஒன்று நீங்களாக கண்டுபிடிச்சி நீங்களாக இப்படி செய்து உங்கள் தாய் தகப்பனை அசட்டை பண்ணுறீங்க, தேவ வசனத்தை அசட்டை பண்ணுறீங்க அப்படின்றார். சிலுவையில் தொங்கும் பொழுது கூட தாயாருக்கு இனி துணை வேண்டும் என்று சொல்லி ஒரு சீஷனை அப்போஸ்தலர் சொல்கிறார், இதோ உன் தாய், இதோ உன் இதோ உன் மகன் அப்படின்றார் இல்லையா? அப்போது இந்த இடத்துல யார் தாய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்போ சொல்லவங்கள அப்படின்ற தோரணை அல்ல. முக்கியமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தான் என் தாயும் என் சகோதரரும். என் தாயும் சகோதரரும் வந்திருக்காங்க, அவங்க என்னை பேச கூப்பிடுறாங்க, நான் அவங்கக்கிட்ட நான் போவேன் கண்டிப்பாக, ஒன்றுமில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் அந்த முக்கியத்துவத்துக்கு இடம் கொடுத்தால், அப்படி கீழ்ப்படிந்தால் அவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரரும். இப்போ இந்த இடத்துல இந்த குடும்பம் வெளியிலே தன்னை அழைக்கும் குடும்பம், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு வித்தியாசத்தையும் சொல்கிறாரு. ரெண்டும் இணைந்து ஒரு குடும்பமாகவும் சொல்லலாம்ன்றதையும் நமக்கு காண்பிக்கிறார். அது என்ன தெரியுங்களா? ஒரு சரீர குடும்பம், தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள். இன்னொன்று ஆவிக்குரிய குடும்பம், அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒரு குடும்பம். பொதுவாகவே யூத மக்களுக்கு தங்கள் சரீர சம்பந்தமான ஒரு குடும்ப வம்சம், அந்த வரிசை பரம்பரை இருக்கு இல்லையா, அதை பற்றிய பெருமிதம் ரொம்ப உண்டு. அதை அவங்க எப்படி நினைச்சிருக்காங்கன்னா, ஆபிரகாமின் வம்சத்தாராகிய நாங்கள் சரீர பிரகாரமாக இருக்கிறோம் இல்லையா, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் தேவனுடைய குடும்பம் ஆயிடுவோம். ஆனால் அப்படி இல்லைன்னு ஆண்டவர் அவங்களுக்கு போதிக்கிறார். பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 39. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. அங்கே ஒரு மிஸ்டேக்கை சுட்டி காட்டுறார். அதனால் நீ பிறப்புனாலேயே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கலாம்ப்பா, ஆனால் இன்றைக்கு நீ விசுவாசத்தினாலே மட்டும்தான் ஆபிரகாமின் சந்ததியாக முடியும். ஆபிரகாம் உனக்கு விசுவாசத்தினால் மட்டும்தான் இனி தந்தையாக இருக்க முடியும்ன்றார். அதனால தான் புறஜாதியராகிய நாம் ஆபிரகாமின் சந்ததியராக இன்றைக்கி இருக்கிறோம். எதில்? விசுவாசத்தினாலே. அப்படியானால் ரெண்டு குடும்பங்கள் நமக்கு தெரியுது. ஒன்று ஆவிக்குரிய குடும்பமாகிய சபை, தேவனுடைய குடும்பம், தேவனுடைய வீடு. இன்னொன்று நாம் பிறந்த சரீர பிரகாரமான தாய் தகப்பன் பிள்ளைகள் அடங்கிய ஒரு குடும்பம். அதனால் ஆவிக்குரிய குடும்பத்தை முக்கியத்துவம் படுத்துங்க, உங்கள் சரீர குடும்பத்தை உதாசீனம் பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா இல்லை. ஆவிக்குரிய குடும்பமாகத்தான் நாம் இந்த சரீர குடும்பத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து நாம் இந்த ஆவிக்குரிய ஒரே குடும்பமாக இருக்கணும். அதனால தான் பரலோக குடும்பம் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். பூலோக குடும்பமாக இப்படி தற்காலிகமாக இங்கே இருக்கிறோம். அது என்ன பரலோக குடும்பம் பூலோக குடும்பம்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. அப்போது பரலோகத்திலே நம்முடைய பிதா இருக்கிறார், நம்முடைய மூத்த சகோதரனாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
இந்த பூமியிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக, தேவனுடைய வீடாக, குடும்பமாக, சபையாக இந்த பூமியில் இருக்கிறோம். இது நமக்கு புரியும் இல்லையா? அப்படியானால் இந்த தேவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற தகுதி இருக்கு பாருங்களேன். அதை நம்ம காப்பாற்றி நடக்கணும். மரண பரியந்தம் அதில் நாம் காப்பாற்றி கொண்டு வாழணும். இதை முக்கியத்துவமாக சொல்றதற்காகத்தான் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பயன்படுத்திட்டாரு. அதனால தான் பேச்சை குறுக்கிட்ட தன் தாய் சகோதரரை இவரும் அவமானப்படுத்தும்படியாக அப்படி சொல்லிட்டாரான்னா இருக்க வாய்ப்பில்லை. எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த அனைவரும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். பரலோக குடும்பமாக இருக்கிறோம். பூமியிலே தற்காலிகமாக சபையாக இருக்கிறோம். அந்த தேவ குடும்பத்தோட ஒரு உறவுக்குள்ளே, சகோதர சகோதரிக்குள்ளே நம்ம எவ்வளவு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த அன்போட, அந்த பரிவோட, நற்கிரியைகளோட வளரணுமா இல்லையா? சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு குடும்பம் அதன் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக தொழிலை விட்டுறக்கூடாது, தங்கள் அடையாளத்தை விட்டுறக்கூடாது, தங்கள் ஜாதியை விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு பூமிக்குரிய குடும்பம் தங்கள் மூதாதையருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு குலப்பெருமை, குடும்ப கௌரவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம கலாச்சாரத்தில் நல்லாவே புரியுமே நமக்கு. அப்போ தேவனுடைய வீடாக, தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தவர்களை ஆண்டவர் எவ்வளவு தாராளமாக சொல்றாரு. நீங்களே என் தாயும் என் சகோதரரும் என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்மளை சொல்லும்போது, பெருமிதப்படுத்தும் போது நாம் அதை காப்பாற்றி கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி கீழ்ப்படியவும், அதில் தேவ குடும்பத்தோட அந்த ஒழுங்கான கட்டமைப்புக்குள்ள நம்மளை பாதுகாத்து கொள்ளவும் கவனம் தேவை, ஜாக்கிரதை தேவை, அதுக்கான பயபக்தி தேவை. முக்கியமாக கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். தேவனுடைய குடும்பம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன? விசுவாச குடும்பத்தார். நம்மளோட மூலதனம், நம்மளோட வாழ்வின் ஆதாரம், நாம் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான வல்லமை நம்முடைய விசுவாசம்தான். 1 தீமோத்தேயு 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதம், ஒரு குடும்பம்னா இப்படி தான் நடக்கணும். அந்த தகப்பன் சொல்லுவார், தாய் நடத்துவாங்க, அந்த பிள்ளைகள் அப்படி தான் நடக்கணும். ஒரு குடும்பமே இப்படி ஒரு அமைப்புக்குள் தன்னை காப்பாற்றி கொண்டு வளருமானால், தேவ வீடாக இருக்கிற நாம், ஆவிக்குரிய வீடாக இருக்கிற நாம், விசுவாச குடும்பத்தாராக இருக்கிற நாம், பரலோகம் போகிற ஒரு தற்காலிகமாக பூமியில் இருக்கிற குடும்பமாகிய நாம் தேவனுடைய வழியில், அவருடைய வார்த்தையின்படியாக அந்த வகையில் நடக்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும். 1 பேதுரு 4:17 நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தைய நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்து கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? எப்படி யூதர்களுக்கு தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் எங்கள் பிதா என்ற பெருமை இருந்ததோ, அதனாலேயே அவர்கள் அப்படியே தேவனுடைய வீடாகத்தான் இருக்கிறோம் என்று பெருமிதப்பட்டு பெருமை கொண்டு மேசியாவையே எதிர்த்தார்களாம். அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோம், நாம் பரலோக குடும்பம், தற்காலிகமாக பூமியில் இருக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையின்படி நாம் நடக்கலைன்னா, அதனால தான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நியாயத்தீர்ப்பு கடைசி நாளில் நடக்க போகிறது. அன்னைக்கு அந்த நியாயத்தீர்ப்பை எங்கிருந்து விசாரணையை தொடங்க போகிறாராம்? தேவனுடைய வீட்டில் முதல்ல தொடங்குவாராம், பிறகுதான் உலகம். இது நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பயபக்திக்குரிய ஒரு சத்தியம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், சபையில் நாம் சகோதர சகோதரிகள், அந்த உறவு பாராட்டி ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கவும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளவும், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணவும், சகோதர சகோதரிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். காண்கிற சகோதரனை நேசிக்காமல் காணாத தேவனை, தகப்பனை நேசிப்பதாக ஒருவர் எப்படி சொல்ல முடியும்? அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் தம்பியை நான் ரொம்ப வெறுக்கிறேன், என் அக்காவை என் தங்கையை நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா சந்தோஷப்படுவாரா? பரவாயில்லப்பா, நீ என்ன ரொம்ப நேசிக்கிறல்ல. இல்லையே. என்ன நேசிக்கிறதா இருந்தா உன் சகோதர சகோதரிகளை நீ நேசிக்கணுமேப்பா.
இந்த பொறுப்பை நாம் புரிந்து கொள்வோம். இதுக்காகத்தான், இதை நமக்கு வலியுறுத்துவதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, எங்களை நீர் பல சந்தர்ப்பங்களிலே உயர்ந்து மேன்மையாக சொல்லுகிறீர். அதை கிரகிக்கவும் முழுவதும் புரிந்து கொள்ளவும் நாங்கள் அறிவிலே குறைந்தவர்களாக இருக்கிறோம்ப்பா. நீர் பரிசுத்தராக இருக்கிறதை போல நாங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நாங்கள் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கிறோம். நாங்களே உம்முடைய குடும்பம், நாங்கள் உம்முடைய வீடு. இதையெல்லாம் ஜீரணிக்க, இதை புரிந்து கொள்ள, இதற்கு தகுதியாக காத்து நடக்க எங்களுக்கு புத்தி தெளிவு தாரும். தாழ்மையும் கீழ்ப்பிடிதலும் தாரும். விட்டுவிடாமல், இதிலே நாங்கள் எந்த விதத்திலும் குறைபட்டு விடாமல் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். தகப்பனே, சகோதர சகோதரிகளாக தேவ குடும்பமாக இருக்கிற சபைக்குள்ளே ஒருவர் நேசித்து, பகைமை பாராட்டாமல், அன்பு கூர்ந்து, இணக்கமாக, அதன் மூலம் உமக்கு மகிமையாக வாழ எங்களை ஆட்கொண்டு கைப்பிடித்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.